கரெக்டாக அந்த ஸ்கூல் பரீட்சையெல்லாம் முடிஞ்ச டைம் போய் தேட்டரில் உட்காந்தா சிரிக்கணும் அப்படிங்கிறதா குடும்பம் குழந்தைகளுக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சோன்னா ஒரு ரிலாக்ஸேஷன் தேவையில்ல. அதை வந்து இந்த படம் வந்து நிவர்த்தி செஞ்சிருக்கு. கதை ஒன்றும் கிடையாது, பெரிய என்ன சொல்றது மெசேஜ் சொல்றதுலாம் கிடையாது. சுந்தர்சி படம் இருக்குல்ல, அவ்வளவுதான். அதே பேட்டர்ன் உள்ள ஒரு படம் தான். சுந்தர்சி வடிவேல் காம்பினேஷன் ஏற்கனவே பயங்கர ஹிட். நீங்க சொன்ன தலைநகரம், வின்னர், கிரி, அது எல்லாமே ஒரு மாதிரி மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. இன்னைக்கும் ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்துக்குனாலும் அந்த வின்னரு, தலைநகரம், கிரி இதுதானே இன்னும் வடிவேலுக்கான டாப் அப்படின்னு லிஸ்ட்ல பார்த்தா இதெல்லாம் வந்து நிற்கக்கூடிய படங்களா. சுந்தர்சி வடிவேலுங்கிறது ரொம்ப, அது காரணம் வந்து சுந்தர்சி வந்து நல்ல ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உடையவர். அவருடைய எல்லா படங்களையும் பாருங்களேன், காமெடிங்கிறது ரொம்ப யதார்த்தமா இருக்கும். கவுண்டமணியோட சேர்ந்தாலும் சரி, வடிவேலோட சேர்ந்தாலும் சரி, விவேக்கோட சேர்ந்தாலும் சரி, அப்புறம் இடையில இந்த விமல், இந்த மிர்ச்சி சிவா, கலகலப்பு, சுந்தர்சிக்கு வந்து அந்த காமெடி சென்ஸுங்கிறது ரொம்ப இயல்பா வரும்.